நற்பவி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நந்திகளுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சீர்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். பஞ்சபூதம் நம்ம சௌபாக்கிய சரபேஸ்வரன் உருவம். ஏற்கனவே அந்த உருவத்தை பற்றி வேறு ஒரு எபிசோடில் சொன்னேன். அந்த உருவத்துக்குள்ளே இந்த பஞ்சபூதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம், இதுதான் பஞ்சபூதம். பூதம்னா என்ன? பட்டினத்தில் பூதம்னு வர மாதிரி ஆண் வாய்ச்சத்தில் வராது. உனக்கு தெரியாமல் உன்னை என்ன செய்யும், அப்படியே தழுவிட்டு போகும். இந்த இப்போ காற்று வருது, இந்த காற்று அது ஒரு பூதம். அது என்ன பார்த்து உருவம் இருக்கா? இல்லை. உருவமற்ற அருவமான நிலையில் உள்ள பஞ்சபூதங்கள், அதான் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம். ஸோ நீருக்கு கூட ஒரு உருவம் இருக்குது, தண்ணின்னு தெரியுது. காற்றுக்கு தெரியுதா? இல்லை. நிலத்துக்கு நிலம் பூமின்னு தெரியுது இல்லையா? அப்போது இதுக்கு எல்லாம் ஒரு சூட்சும சக்தி இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அந்த என்ன சொல்கிறது, வாயு, அந்த கேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காற்றில் இருக்கக்கூடிய அனைத்து துகள்களும் ஒன்றாக இணைந்து ஒரு உருவப்படுத்தும். அந்த உருவம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், கடவுள்னு சொல்கிறோம். கடவுள்னு சொல்கிறத விட இன்னும் தேவதைகள்னு சொல்லலாம். மெயினாக நம்ம தேவதைகள் தான். எல்லா தேவதைகளும் தாண்டி தான் நம்ம அடுத்த நிலைக்கு போக முடியாது, அதாவது கடவுள்னு சொல்லக்கூடிய நிலைக்கு. அப்போது அந்த பஞ்சபூதமும் ஒன்றாக இணைந்த நமது சரபேஸ்வரரை வழிபாடு பண்ணும்போது என்ன கிடைக்கும்னு கேள்வி. ரெண்டாவது, அது எப்படி பஞ்சபூதம் ஒன்றா சேர்றதுக்கு சாத்தியம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு அதுக்கு பதில் சொல்லிடுறேன். இப்போது நம்மளையே கர்ப்பத்தில் இருக்கிறோம், தண்ணிக்குள்ளே மேய்ந்துட்டுருக்குறோம் இல்லையா? அப்போ காற்று எங்கேருந்து கிடைக்குது? தாயின் தொப்புள் குடியிலேருந்து உங்களுக்கு காற்று உள்ள ஆக்சிஜன் போகுது. அப்போது அந்த மனிதனுக்கு என்ன அதிகமாக இருக்கும்? அங்கே நீர் சக்தி அதிகமாக இருக்கும். அப்போ அந்த உயிர் சக்தி நீர் சக்தியை ஒன்றாக சேரும் பொழுது அடுத்தது என்னாகும்? வாயு, காற்றுங்கிறது என்னது? நம்ம ஆக்சிஜன். அது தாயின் தொப்புள் குடிகளில் உள்ளே போகுது. அப்போ அந்த காற்று சேரும் பொழுது 3 சக்தி அங்கே வந்துடுது. அப்போது என்னது? நீர், காற்று, இன்னும் சொல்லப்போனால் நீர், காற்று, வாயு, 3 சொல்லிட்டேன். இப்போது இது 3 ஒன்றா சேருது. இப்போது தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கருப்பையில் இந்த குழந்தைக்கு. அப்போது அடுத்தது என்ன? நிலம், ஆகாசம். நிலம்னா என்னது? அது உடம்பில் இருக்கக்கூடிய அவன் தாய் தந்தை கொடுத்த அந்த என்ன சொல்கிறது, விந்தணுக்களும் அந்த ஜீன்னு சொல்லுவாங்க, டிஎன்ஏ, அதுதான் நிலம்ங்கிறது. இப்போ இதெல்லாம் ஒன்றா சேரும்போது என்னாகும்? 9வது மாதம் என்னாகும்? அது வெளியே வருது. வெளியே வரும்போது தான் என்னாகும்? இந்த ஆகாயம் என்று சொல்லக்கூடிய அந்த சக்தி அவங்க அந்த குழந்தையின் தலையில் எப்போதுமே எல்லா ஒரு மண்டை ஓட்டிலும் பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு சின்ன ஒரு துவாரம் இருக்கும். அது வழியாக என்னாகும்? நேராக உள்ளுக்குள்ளே போகும். இது போகும், ஆகாய சக்தி போகும். ஆகாய சக்தி போனால் தான் நீங்கள் குழந்தைய சத்தம் வரும். நரசமாக என்ன பண்ணோம்? குழந்தைய இழுத்து தூக்கி பிடிச்சி தலைகளை பிடிச்சி தட்டுது இல்லை, முதுகா தட்டும்போது ஏன்னு கத்துது குழந்தை, அப்படி தானே? ஏன் அப்படி கத்துது? சப்தங்கள் வருவதற்கு 4 பூதங்கள் ஒன்றாக சேர்ந்து விட்டது. 5வது பூதமான அந்த வைப்ரேஷன், அவங்க தட்டக்கூடிய வைப்ரேஷனில் ஆகாய சக்தி அந்த குழந்தையுடைய மூலாதாரத்தின் மூலியமாகவும் உச்சநிலையில் இருக்கக்கூடிய துரியம் சொல்லுவாங்க, இந்த இடத்துல இருக்கக்கூடிய துரியம்னு சொல்லக்கூடிய இந்த சகசிராராவும் கீழே இருக்கக்கூடிய மூலாதாரம் 2 ஒன்றாக இணையும் பொழுது என்னாகும்? ஓக்கல் கார்டு ஓப்பன், அதுக்கு தொண்டையில் சத்தம் வர ஆரம்பிக்கும். அப்போ பஞ்சபூதமும் எதில் இருக்குது? சாதாரண ஒரு மனுஷன்லேயே இருக்குது. சாதாரண சொல்லாதீங்க, அசாதாரண மனிதன் சாதாரண ஆள் கிடையாது. மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் வேறு எந்த ஜந்துக்களுக்குமே கிடையாது. ஆண் பெண் 2மே சாதாரண ஆளுகள் கிடையாதுங்க. ஆனால் அவங்க அதை பயன்படுத்துறது இல்லை. அப்போது அந்த சாதாரணன்னு சொல்கிறத விட அசாதாரணமான மனிதர்களுக்கு இருக்குது இல்லையா? இந்த மனிதத்திலேருந்து வந்த ரூபம் தானே நம்ம இறைவன் இல்லையா? இப்போ இறைவன்லேருந்து வந்தது தான் நம்ம இறைவனுடைய ஒரு சின்ன ஒரு புள்ளி தானே நாம். அப்போ அந்த புள்ளியை நம்ம என்ன பண்ணுறோம்? டெவலப் பண்ணணும். எப்படி டெவலப் பண்ணுறோம்? கான்சன்ட்ரேஷன் பண்ணுறோம். அதை நம்ம கவனிக்கணும். இப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம கவனித்தோம்னா அது பல மடங்காக பெருகும். அப்போ எப்படி அது பெருகும்? நம்ம கவனிக்கணும். திரும்ப அதான் சொல்கிறேன், நம்ம வாட்ச் பண்ணணும்ப்பா. இப்போ நம்ம சுவாசம் இருக்குது, அந்த சுவாசத்தில் வரக்கூடிய காற்றை என்ன பண்ணுறோம்? சும்மா அது பாட்டுக்கு உள்ளே போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது. நீ பிறந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக உள்ள நுரையீரல் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருது, காற்று உள்ளே இழுக்கிறீங்க. அது யார் உள்ளே ஏதாவது பம்ப் செட் வச்சுருக்காங்களா? சுவிட்சு போட்டால் தான் ஆன் ஆகுமா? இல்லையே. வெளியே அம்மாவின் யோனிலேருந்து வெளியே வந்தோடனே என்னாகும்? சுவாசம் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்களே. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஆகாய சக்தி தான் காரணம்.
இப்போ நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசத்தோடு பஞ்சபூதங்களும் ஒன்றிணைந்து மனிதனை இயக்குகின்றன. அதேபோல் அந்த ரூபத்தில், அந்த அவதாரத்தில், எந்த அவதாரத்தில், சரபேஸ்வரன் என்ற அவதாரத்தில் பஞ்சபூதங்களும் ஒன்றாக இணைந்து என்னாகுது, அவரை இயக்கி நரசிம்மரின் கோபத்தை என்ன பண்ணியிருக்கு, சாந்தப்படுத்தியிருக்கு. சாதாரண விஷயங்கள் இல்லைங்க. ஏன்னா நரசிம்மன்லாம் பார்த்திங்கன்னா 1000 வாட்ஸ் அவுட்புட் உள்ளவர், அவரை பக்கத்தில் நெருங்க முடியாது. இப்போ அவரை போய் நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா நமக்கு வந்து அட்லீஸ்ட் அதுலேருந்து ஒரு 10 மடங்கு அதிகமாக சக்தி, 10,000 வாட்ஸ் நமக்கு இருக்கணும். அப்போ தான் 1000 வாட்ஸை பிடிக்க முடியும். அப்போ அவரை அப்படியே கைத்தாங்களாக பிடிச்சி மேலே தூக்கிட்டு போகிறாங்க. எங்கே வானத்தில் பறந்து போகிறார். 2 ரெக்கையை சர்பேஸ்வருக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. 2 ரெக்கை யார், ஒன்று பிரித்தியங்கரா, அதாவது பார்வதி தேவி, மகாகாளின்னு சொல்லக்கூடியவோ. இன்னொரு ரெக்கை யார், இந்த பக்கம் இருக்கிற இடது ரெக்கை வந்து சூழ்நிலை துர்கான்னு சொல்லக்கூடிய கன்னி தெய்வம். அதுவும் பார்வதியின் ஒரு அவதாரம் தான். பட் அது திருமணமாகாத பெண். இது திருமணமான பெண், அது திருமணமாகாத பெண். ப்ளஸ் உங்களுடைய சிவனுடைய ஆற்றல், இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன செய்யுது, பஞ்சபூதத்தில் திரும்ப அதெல்லாம் வந்து நிற்போம். எல்லாம் சுற்றி 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 எங்கே தான் ஒரே இடத்துல வந்து நிற்க முடியாது, தாண்டி போக முடியாது. இப்போ பூமி உருண்டையாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ தூரம் போனாலும் சரி, நீ எங்கே போனாலும் திருப்பி நீ எங்கேருந்து ஆரம்பித்து அங்கே தான் போய் சேருவேன். இதுதான் உண்மை. அதே போல் தான் இந்த பஞ்சபூதம் அந்த சிலையில் இருந்துக்கிட்டு நம்ம பஞ்சபூதத்தை என்ன பண்ணுவோம், கண்ட்ரோல் பண்ணுதுங்க. கண்ட்ரோல் பண்ணுறது தான் நல்லது. கண்ட்ரோல் இல்லாமல் போச்சுன்னா என்ன ஆகும், முடிஞ்சு போச்சு, தறிகட்டு போயிடும், மனுஷனுக்கு பைத்தியம் முடிச்சிடும், இல்லை ஓவர் ஆக்ட் பண்ணி எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவான். ஆகவே எப்பப்போ என்னென்ன வேணுமோ அப்பப்போ அதை மட்டும் அப்படி தட்டி கொடுத்து அந்த சக்தி ஆகப்பட்ட சிவன்ற சக்தி என்ன பண்ணும், நம்ம சீவனை என்ன, நம்ம உடலில் இருக்கக்கூடிய உயிரை என்ன செய்யுது, செவமாகாமல், எப்படி செவம்னா என்ன, செத்து பண்ண போனோம், செவமாகாமல் சிவனேன்னு இருக்கிறதுக்கு அதை என்ன செய்யுது, பஞ்சபூதம் ஒன்று சேர்ந்து அதை நம்ம சரி பண்ணிக்கிட்டு ஒரே மாதிரி போயிட்டுருக்கோம். அதில் ஏதாவது இந்த பஞ்சபூதத்தில் ஏதாவது கோளாறாகி மிக்ஸ் ஆகி ஒன்று பிரச்சனை ஆச்சுன்னா தான் நம்ம உயிரின்னு நம்ம உடம்பை விட்டு வெளியே போய் என்ன ஆகும், புணமாக போயிடும். திருப்பி மண்ணுக்குள்ளே தான் போட போகிறாங்க, திருப்பி சுற்றி வந்துட்டுருக்கோம். எல்லாமே ஒரு ராட்டினம் தான், ஒரு சுழற்சி தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஆகவே சரபேஸ்வரரை இயக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்களும் ஒன்று தான், மனிதனை இயக்கக்கூடிய பஞ்சபூதங்களும் ஒன்று தான். ஆகவே அவருடைய உருவத்தில் பஞ்சபூத சக்தி அதிகமாக இருப்பதால் அவரை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நம் உடம்பில் இருக்கக்கூடிய பஞ்சபூதம் ஈக்குவலாகிடுது. அப்போ நம்ம எப்போதுமே ஸ்டடியாகவும் நல்ல சிறப்பாகவும் இருக்க முடியுது. இதுதான் இதோட கான்செப்ட்டுங்க. ஆகவே சரபேஸ்வரரை நல்லா கும்பிடுங்க. அதுவும் எஸ்பெஷலி அஷ்டமி தேதியில், அமாவாசை பௌர்ணமி தேதியில், இல்லை ராகுகால ஞாயிற்றுக்கிழமை ராகுகாலத்தில் கும்பிட்டே வந்து கும்பிடுங்க. உங்களுக்கு தேவையானது கண்டிப்பாக கிடைக்கும். சௌக்கியமாக இருக்கலாம். மீண்டும் சந்திக்கலாம். நற்பவி.